திருதியை திதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சிம்மம் மற்றும் மகரம் திதி சூன்யமாக வரும். அதாவது சிம்மம் மற்றும் மகரம் பாவங்கள் இயங்காது. மேலும் சிம்மம் மற்றும் மகரத்தில் இருக்கும் கிரகங்களும் நற்பலன்களை செய்ய முடியாமல் போகும். அதேபோல் சூரியன் மற்றும் சனி பகவான் இவர்கள் இருவருமே நல்ல பலன்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். மாறாக கெடுபலன் நடக்கும் வாய்ப்பே அதிகமாக உள்ளது. இவர்களது தந்தையார் வேறு இடங்களுக்கு பிழைப்பு தேடி செல்ல நேரிடும். ஏதோ காரணத்தால் சொந்தங்களை விட்டு பிரியவும் நேரிடும். அல்லது சொந்தங்களோடு ஒன்றாக இருந்தால் அவ்வளவாக ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். இவர்களது வம்சத்தில் முன்னோர்கள் துர்மரணம் அடைந்திருப்பார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு இவர்கள் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவண்ணாமலை ஆலயம் சென்று வழிபட்டு வர இந்த பிரச்சனைகளை ஓரளவு கட்டுக்குள் வைக்க முடியும். சூரியன் மற்றும் சனி பகவான் மறைந்திருந்தாலோ அல்லது கெட்டிருந்தாலோ மேற் சொன்ன எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும்.